கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது பகுதியிலே நான் பள்ளிக்கூடத்தில் நடந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக என்னுடைய எஸ்எஸ்எல்சி வரைக்கும் எப்படி அதை முடித்தேன் என்பதை உங்களுக்கு தொடர்ச்சியாக இதிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டைமண்ட் சார் என்னை ஆங்கில நாடகங்கள் எல்லாவற்றையும் நடிக்க வைத்தார். 3 questions என்ற ஒரு அருமையான ட்ராமா. அதில் நான் கிறிஸ்தவ ராஜா அருமையான மேக்கப் எல்லாம் போட்டு என்னுடைய கோட்டிலே அருமையான தங்கத்திலே வெட்டி அந்த ஜருகையை வெட்டியை போட்டு அருமையான கிரீடங்களை செய்து தங்க கிரீடங்களை செய்து ஒரு அருமையான ஒரு ரோல். ஃபைன் ப்ராப்பர்ட்டி ஹவு டு கெட் இட், எஸ் தட்ஸ் அவே என்று அடித்து அங்கே இருக்கிற பட்லர் எல்லாம் பயந்து ஒரு காட்சியாக தான் ஆரம்பிக்கும். அந்த டிராமாவை 3வது தடவையாக போடுகிறார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது என்று சொல்லி 3வது தடவையாக போடும் பொழுது எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்ன ஆயிற்று என்றால், அங்கே டைனிங் டேபிளிலே வடை, கேக், கோல்ட்ரிங்க், லவ்வோ கலர், அது கருப்பு கலரிலே அதை வைத்திருப்பார்கள். அதுக்கு ஒரு ஒயின் கிளாஸ் அதெல்லாம் ஊற்றி அங்கே பட்லர் 2 பேர் அப்படி நடுங்கி கொண்டிருப்பார்கள் அருமையான யூனிஃபார்ம்லே. நான் அப்படியே அங்கே எங்கேயும் விளார்த்தி உட்கார்ந்து நல்லபடியாக சாப்பிட்டு விட்டு டயலாக் பேச வேண்டும். ஆனால் டயலாக் பேச மறந்து போய் உள்ளே வந்து விட்டேன். ஸ்டேஜுக்குள்ளாக வந்து விட்டேன். ஸ்டேஜை விட்டு அந்த க்ரீன் ரூமுக்குள்ளாக வந்து விட்டேன். அங்கே டிராயிங் மாஸ்டர் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார். அவர் பார்த்து ஒரு மிதித்தார் பின்பக்கத்திலே. நான் அங்கே போய் விழுந்தேன். டே, நீ அங்கே உட்காந்து கேக்கையும் வடையையும் லவ் கலரையும் குடிக்கிறதுக்காக நீங்கள் ஸ்டேஜ் போட்டு உட்கார வச்சுருக்கோம், டயலாக் எங்கடா போச்சுன்னு சத்தம் போட்டார். எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது, ஐயோ டயலாக் சொல்லலையேன்னு. அவர் டைமண்ட் சார், அவனை அடிக்காதீங்க சார், அவன் ஒரு டயலாக் மறந்துட்டான்னா அவன் தான் முக்கியமான கதாபாத்திரம், அவன் இல்லைன்னா ட்ராமா ஃப்ளாப் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் வந்திருக்கிறாரு, அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, அவன் ஆஃப் ஆயிட்டானா முடிஞ்சு போய் சார், மானம் போயிடும், ஏன் சார் இப்போ அடிச்சிங்க அதெல்லாம் சொல்லுவான். அந்த பையன் மோசமான பையன், பழுது அவன், எனக்கு தெரியும் அவனை பற்றி, போகிறேன் இப்போ டயலாக் சொல்லி சொன்னான். டைமண்ட் சார், நீ ஒன்றும் யோசிக்காத, நீ போய் ஒழுங்காக நடிச்சிட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ஒரு நிம்மதி. போய் அந்த டயலாகு ஃபைன் ப்ராப்பர்ட்டி எஸ் தட்ஸ் அவே என்று டேபிளை குத்தி விட்டு சந்தோஷமாக வந்து விட்டேன். அப்பாடா என்று அது ஒரு அனுபவம். அதற்கு பிறகு ரிச் மேன், அதிலும் நான் தான் ஹீரோ. நிறைய டிராமாக்களிலே என்னை ஹீரோவாக போட்டு அருமையான நாடகங்கள் நடத்தினார் டைமண்ட் சார். 8th ஸ்டாண்டர்ட் முடிகிறது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வந்தது. தூத்துக்குடியிலே ஒரு பழக்கம், அங்கே இருக்கிற வாழைத்தண்டிலே AF என்று போட்டு ஏப்ரல் ஃபூல், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அதை எடுத்து அதை போகிறவர்களுடைய சட்டைகளை எல்லாம் குத்துவது வழக்கமாக இருந்தது. வண்டி மையை அதில் தடவி அதை போய் குத்தி விட்டு வருவது வழக்கம். அதுவும் இந்த ரிக்ஷா யூனியன்லாம் இருக்கும் பொழுது அது ஒரு பழக்கமாக இருந்தது. அவர்கள் எனக்கு செய்து கொடுப்பார்கள், நான் இதெல்லாம் விளையாண்டுருக்கிறேன். ஆக எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, சரி இன்றைக்கு ஏப்ரல் ஃபூல், எப்படியாவது யாரையாவது அந்த ஸ்டாம்பை வச்சு குத்த வேண்டுமே என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் அங்கே வாழைத்தண்டும் கிடைக்கவில்லை. அதை எழுதுவதற்கும் அங்கே உங்களுடைய விக்ரமசிங்கர் வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஹவுஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப கஷ்டம். ஆக கடைசியில் ஜூபிட்டர் பேக்கரி என்று ஒன்று இருக்கிறது. நான் அங்கே போய் அந்த கடைக்குள் போய்விட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவது வழக்கம். அவர் அங்கே போனால் அங்கே கேக் சேர்த்து கொண்டிருப்பார், எனக்கு ஒரு கேக் கொடுப்பார், ஒரு பிஸ்கட்டை கொடுப்பார், என்னிடத்தில் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார். ராமர் என்று அவருடைய பெயர். ஆக அங்கே போனேன். அவருக்கு தெரியாமல் ஜூபிட்டர் பேக்கரி அந்த ரப்பர் ஸ்டாம்ப் அதையும் எடுத்துக்கொண்டு, ரப்பர் ஸ்டாம்ப் பேட் அதையும் தூக்கி என் பையில் வைத்துக்கொண்டேன். இன்டர்வல் வந்தது, அதை கையில் எடுத்தேன். அங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேர் ஒயிட் ஷர்ட்டிலும் யூனிஃபார்ம் ஷர்ட்டிலே குத்தி ஓடி விரட்டி பிடித்து அவர்களை நிறுத்தி குத்தினேன். பெண்களையும் விட்டு வைக்கவில்லை, அவர்களையும் ஓடினேன். பள்ளிக்கூடமே அங்கே இங்கு ஓடுகிறார்கள். அங்கே விக்டர் சார், டைமண்ட் சாருடைய ஃப்ரெண்டு தான் அவர் எங்கள் சர்ச் மெம்பர், விக்ரமசிங்கபுரத்தில் சர்ச் மெம்பர் அவர் விக்டர் சார். அவர் தான் ட்ரில் மாஸ்டர். அவர் பார்த்தார் என் உடம்பெல்லாம் அந்த கையில் பேடு, என்ன செய்து கொண்டிருக்காரு, ஏப்ரல் ஃபூல் சார், ஏப்ரல் ஃபூலா என்று ஒரு அடித்தார். அடித்து முடியை பிடித்து இழுத்து, இப்படிதான் முடி இருக்கும், அப்போ இன்னும் அதிகமான முடி இருக்கும், அதை பிடித்து இழுத்து கொண்டு போய் ஹெட்மாஸ்டர் கோபால் சார் தான் ஹெட்மாஸ்டர், அங்கே கொண்டு போய் நிறுத்தினார். அங்கே போய் நிறுத்தவுடன் பார்த்தேன்,
ஓ, முடியெல்லாம் கலைந்திருக்கிறது என்று சொல்லி என்னுடைய கால் சட்டை பாக்கெட்டிலே என்னுடைய சீப் எப்பவும் இருக்கும். அது அந்த காலத்து இந்த காலங்களுக்கு இருக்கும். அதை எடுத்து அப்படியே சீவ ஆரம்பித்தேன். அவர் பார்த்தார். ஏல என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். சார் தலையெல்லாம் குழம்பி போச்சு சார், அதனால சீவிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பயமே கிடையாதாடான்னு சொல்லிட்டு அந்த சீப்பை எடுத்து ஒட்டிச்சு தலையில் போட்டு நச்சு குத்தி அதில் ரத்தமெல்லாம் வரக்கூடிய அளவில் குத்தி எடுத்தார். அவருக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. இதற்குள்ளாக கோபாலத்தாருக்கு சொல்லி அனுப்பினாலே ஹெட் மாஸ்டருடைய வந்து விட்டார். சார் சார் என்ன சார் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவருக்கு கையை பிடித்தார். அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், மோசமான பையன், விடுங்க விடுங்க, நீங்க பையன் நடந்துக்கிட்டு இப்படியா அடிப்பீங்க, நீங்க ரத்தம் வருது சார் சொல்லிட்டு நீங்க அங்க வெளியே போங்க சார், நீங்க போங்க சார் நினச்சிட்டு, மோகன் என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு என்று, என்ன தலையெல்லாம் சீவிக்கப்பா அப்படின்னாரு. எல்லாம் சீவிட்டு என்ன விஷயம் என்ன விஷயம் சொல்லு சொல்லு அப்படின்னாரு. ஏன்ப்பா ஒரே இங்கா பேடாக இருக்கு, இங்கு அப்படியே ரப்பர் ஸ்டாம்ப் பேட்ல இருந்து இங்கு கையில் என்ன இது வச்சிருக்கேன் அப்படின்னாரு. சார் இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் சார். ஆமாம், அதுக்கு என்னப்பா அப்படின்னாரு. நான் தூத்துக்குடியிலலாம் இது வந்து அடித்து பழக்கம் சார், அதனால் என்ன செய்யன்னு தெரியாமல் இதை எடுத்து வந்து எல்லா சட்டையிலையும் அடித்து விட்டேன் சார், என்னை கூப்பிட்டு வந்து சார் இங்கே என்னமோ அவர் தப்பு பண்ண மாதிரி சொன்னேன். மோகன் அதெல்லாம் செய்யக்கூடாது மோகன், இது பள்ளிக்கூடம், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, யார் உனக்கு இந்த கெட்ட பழக்கத்தை சொன்னார்கள், இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நீ இதெல்லாம் திருப்பி கொடுத்துரு, இன்னுமே அப்படி செய்யாத, என்ன போ 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 போ, நீ ஹெப்சி டீச்சருடைய அவங்க தானே உனக்கு சித்தி, என்னப்பா அப்படி நடந்துக்கிட்ட போ அப்படின்ட்டு நல்லபடியாக பேசி என்னை அனுப்பி விட்டார். பெரிய விடுதலை, வீட்டுக்கு வந்து விட்டேன். எப்சி சித்திக்கு அது கூட நான் சொல்லவில்லை, கடைசி வரைக்கும் சொல்லவில்லை. இந்த ஜூபிட்டர் பேக்கரை எடுத்து நான் அடித்தேன் என்று சொல்லவில்லை, சொன்னால் அது வேறு இங்கே அடிபடும், ஆகவே விட்டு விட்டேன். அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், ராத்திரி 10 மணிக்கு படுக்க வேண்டும், 9 மணிக்கு சாப்பிட்டு விட்டு ராத்திரி 10 மணிக்கு படுக்க வேண்டும். பிறகு காலையில் 4 மணிக்கு அவர்கள் எழுப்பி விடுவார்கள், அந்த 4 மணிக்கு என்னையும் எழுப்பிவிட்டு விடுவார்கள். உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன், சித்தம்மா மாதிரி திருமணம் முடிந்து ஒரு ஆண்டுக்குள்ளாக, கரெக்டாக ஒரு ஆண்டு, மே 7ஆம் தேதி 1962 அவர்களுடைய திருமணம். எப்சி சித்தி, ராபர்ட் சித்தப்பா அவர்களுடைய கல்யாணம். முதல் பையன் பிறந்திருக்கிறான். அப்பொழுது மே மாதத்திலே நான் போகிறேன், அவன் மார்ச் 16 பிறந்தான் அந்த பையன், தம்பு என்பது பெயர். ஆக அந்த பையன் பிறந்து 2 மாத பையனாக இருக்கும்போது தான் நான் வீட்டிற்கு போனேன். அந்த ஓர் ஆண்டிலே எந்த திருமணம் முடிந்த புதிதிலே இருக்கிறவர்களும் ஒரு பையனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னை ஏற்றுக்கொண்டார்கள், அது கடவுளுடைய கிருபை. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எனக்கு அது பழக்கமே கிடையாது. நான் ரொம்ப அதிகமான சுதந்திரத்தை விரும்புகிறவன், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அங்கே ராத்திரி 9 மணிக்கு சாப்பிட்டு முடித்தவுடன் எனக்கு சாமி ஆடிவிடும். அப்படியே உட்கார்ந்து கொண்டு தூக்கம் வரும். அங்கே டியூஷன் பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்துருப்பார்கள், ஆனால் எனக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆக சில சமயங்களிலே வந்து ஒரு குடம் நிறையாக தண்ணீர் எடுத்து தலைவலியாக ஊற்றுவார்கள். நான் தலைவலத்து போய் எழுந்துவேன், என்ன ஆயிற்று என்று. புஸ்தகமெல்லாம் நனைந்து போகும். தூங்கி கொண்டிருக்கிறாய், வெட்கமாக இல்லையா என்று சொல்வார். ஐயோ, கடைசியில் காலையில் எழுந்திருப்பேன் 4 மணிக்கு. 4 மணிக்கு இருந்து டாய்லெட்டுக்கு போனால் அங்கே ஒரு தொட்டி உண்டு, அந்த தொட்டியிலே சாய்ந்து கொண்டு தூங்கி கொண்டிருப்பேன். அங்கே திடீரென்று அங்கே இருக்கிற கேப்பில் ஒரு வாளி நிறையாக தண்ணீர் உள்ளே பாய்ந்து வரும், சரட்டென்று. நான் அங்கேயும் விலவலத்து எழுந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. ரொம்ப ஸ்ட்ரிக்ட், என்ன செய்வது என்றே தெரியாது, படித்தே ஆக வேண்டும். எனக்கு படிப்பில் அவ்வளோ அக்கறை எல்லாம் கிடையாது. சரி, வந்துவிட்டோம், இங்கேதான் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே நான் ஓடிக்கொண்டிருந்த நாட்கள். கணக்கும் அப்பொழுது எனக்கு சரியாக வராத சூழ்நிலையில் தான், என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் முடிவு பண்ணினேன், சரி நாம் உயிரோடு இருந்த என்ன பிரயோஜனம், செத்து போகலாம் என்று யோசித்தேன். ஒரு சூசைடல் நேச்சர் டெண்டன்சி வந்தது. சரி என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதினேன். இந்த கடிதத்திலே என்னுடைய மரணத்திற்கு யாரும் பொறுப்பில்லை, போலீஸ் யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நானே முடிவெடுத்து இந்த உலகத்தில் இருந்து பயனில்லை என்று நான் முடிவெடுத்து தான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று எழுதி என்னுடைய பெயரெல்லாம் கையொப்பமிட்டு ஒரு நிமிடம் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதற்கு முன்பாக, சாவதற்கு முன்பாக திரும்பி ஜெபித்து விடலாம் என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த மாதிரி நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே சரி வேதத்தை வாசித்து பார்ப்போம் என்று வேதத்தை திறந்தேன். பைபிளை எடுத்து திறந்தால் அங்கே வந்த பகுதியை பாருங்கள். கர்த்தர் என்னோடு பேசினார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதில் வந்தது, இன்று நான் உனக்கு விதித்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய
நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது உனக்கு சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வரும். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பேசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் முன்பாக முறியடிக்கப்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக அவர்கள் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று அருமையாக வந்து கொண்டே இருந்தது. இதை பார்த்தவுடன் கண்ணீர் எனக்கு வந்தது. ஆண்டவர் என்பது எவ்வளவு இரக்கமாக இருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் இந்த விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். நான் ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி அந்த லெட்டரை அந்த பைபிளுக்குள்ளாக வைத்துவிட்டு மூடிவிட்டு மறந்து விட்டேன். என்னுடைய 30 வயதிலே இந்த திருமணம் முடிகிற சமயத்திலே ராபர்ட் சித்தப்பா சொல்கிறார்கள், உன்னுடைய ஒரு அருமையான சைல்ட்ஹுட்டிலே நீ எழுதின கடிதம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். எனக்கு அது மறந்தே போனது. அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது, ஒரு தடவை இப்படி எழுதினோமே என்று. அது பைபிளுக்குள்ளே இருக்கிறது மோகன் என்று சொன்னார்கள். சரிதான் என்று நினைத்து கொண்டேன். இது ஒரு காரியம். இதற்கிடையிலே நான் இருந்த என்னுடைய லட்சணத்தை பாருங்கள். எனக்கு எப்படியாவது என்னுடைய உணர்வுகளை எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு தனிமையான இடம் தேவைப்பட்டது. அப்பொழுது அங்கே அம்பலவானபுரம் என்று ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியிலே உண்டு. அதில் ஈவினிங் ஆனவுடன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போய் பொத்தை என்று சொல்லக்கூடிய குன்றுகள் இருக்கும். ஒரு குன்றை தாண்டி இன்னொரு குன்றுக்கு போய் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு சிகரெட் பாக்கெட், நேவிகட் சிகரெட், அதையும் ஒரு தீப்பெட்டியும் வைத்திருப்பேன். அதை மழையிலே நன்று விடக்கூடாது என்பதற்காக ஒரு அருமையான ஒரு புதர மாதிரி இருக்கும், அதற்குள்ளாக வைத்து மறைத்து விடுவேன். அங்கே போய் தினத்திலே சாயங்காலம் போய் அந்த சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு ஹாயாக படுத்துக்கொண்டு ஒரு சிகரெட்டை குடிப்பது பெரிய நிம்மதி. ஆஹா, எவ்வளோ பெரிய ரிலீஃப்! அந்த காற்று அடிக்கும் பொழுது அந்த பக்கம் ஆம்பூருக்கு போகிற சாலையிலே மாட்டு வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கும், பறவைகள் அங்கும் இங்கும் வாங்க சத்தம் போட்டு அமைதலான இடம். அங்கே போய் உட்கார்ந்து கொள்வேன். பிறகு அங்கிருந்து திரும்பி வருவேன். எனக்கு இந்த கெட்ட பழக்கம் அப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டது. இப்படி இருக்கும் பொழுது SSLC பரீட்சை வந்து விட்டது. SSLC பரீட்சை வந்தால் அதிலே 10 நாள் இருக்கிறது. சர்ச்சிலிருந்து கொயர் முடித்து சித்தப்பா கொஞ்சம் லேட்டாக வருவார்கள். நான் அங்கே இருக்கிற ஒரு பையனோடு சேர்ந்து ஊருக்கு கொஞ்சம் சுற்றி விட்டு லேட்டாக வந்தேன். நான் வீட்டுக்கு லேட்டாக வந்து சேர்ந்தவுடன் அங்கே டியூஷனுக்காக பிள்ளைகள் ஜேன்னு படித்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 பெண்கள், ஒரு 10 பையன்கள் எல்லோரும் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் லேட்டாக வருகிறேன். சித்தி அங்கே எனக்காக காத்திருக்கிறார்கள். பரீட்சை வருகிறது, இவன் இவ்வளவு லேட்டாக வருகிறான் என்று கோபத்தில் இருக்கிறார்கள். நான் போனவுடன் ஏண்டா லேட் என்று சொன்னார்கள். இல்லை சித்தி, இந்த மனோ மாமா கூட சொன்னதுதான் அரை பலாறு விழுந்தது. எங்கே உள்ளே போகிறாள், புத்தகால் போன எங்கே என்று சொல்லி வெயில், சரியான வெயில், 12 மணி வெயில் உச்சம் தலையில் அடிக்கிறது. மண்ணை எள்ளி அந்த சிமெண்ட் ஃப்ளோரில் போட்டு அதிலே முட்டங்கால் போட்டு என்று சொன்னார்கள். அதிலே முட்டங்கால் போட்டேன். என்ன தனியாக சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று கோனார் நோட்ஸ் எடுத்து, தமிழ் நோட்ஸ் எடுத்து படி என்று சொன்னார். அடாடாடா என்று அதை எங்கே படிப்பது, வாசித்து பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் ஒரு 5 நிமிடம் இருந்தார்கள். என்னடா என்ன படித்தாய் சொல்லு என்று சொன்னார்கள். நான் எங்கே படித்தேன், ஐயோ மானம் போகிறதே என்று நான் உட்கார்ந்து கொண்டு அதை வெயிலும் தாங்க முடியாமல் காலிலே ரத்தம் வர என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தேன். திருப்பி ஒரு கொட்டு கொட்டினார்கள். நறுக்கென்று அந்த வெயிலிலே விழுந்தது. எனக்கு என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. திடீரென்று அடுத்த கொட்டு விழுந்தவுடன் அவர்கள் கையை பிடித்து அவர்களை விலக்கி அந்த பக்கம் தள்ளிவிட்டு நான் எழுந்து விட்டேன். முட்டங்காரெல்லாம் போட முடியாது என்று. சித்திக்கு அவமானம் போய்விட்டது. எல்லாரும் முன்னாலேயும் இவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே என்று சொல்லி சத்தம் போட்டு, என்ன வேடிக்கையாக நடக்கிறது, கதையாக நடக்கிறது, எல்லாரும் எழுந்து போங்கள் என்று திட்டிவிட்டார்கள். எல்லோரும் பின் ட்ராப் சைலன்ஸ். அங்கிருந்து வந்தார்கள். என் பெட்டி எடுத்து வெளியே வீசினார்கள். புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து வாரி இறைத்தார்கள். இப்பொழுதே நீ தூத்துக்குடிக்கு புறப்பட்டு போகிறாய், 1 நிமிடம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள்.
சரி என்று சொல்லி நான் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி அதெல்லாம் வைத்துவிட்டு புஸ்தகங்கள் எல்லாம் அங்கே வைத்துவிட்டு வெறுமனே என்னுடைய ஜாமான்கள் முழு எடுத்துக்கொண்டு வெளியே போய் அங்கே ஒரு ஏணிப்படி வரும், அங்கே போய் உட்கார்ந்து கொண்டேன். உட்கார்ந்து கொண்டு சித்தப்பா வருவதற்காக காத்திருக்கிறேன். சித்தப்பாவோட சொல்லாமல் போகக்கூடாது. சித்தப்பா என்னை வைத்து சாப்பாடு போடுவதற்கு, எனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு எந்த கடமையும் கிடையாது. அவர்கள் இரத்த உறவு சித்தப்பா அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, அது நன்றி கெட்ட தினமாக இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்காக காத்து உட்கார்ந்திருந்தேன். சித்தப்பா வந்தார்கள். வீடு பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கிறார்கள். ஸ்டாண்டை போட்டார்கள் சைக்கிளை. மோகன், ஏன் இப்படி மயான அமைதி, என்ன ஆயிட்டு என்று கேட்டார்கள். சித்தப்பா, நடக்கக்கூடாதான் நடந்து போச்சு. என்ன மோகன் சொல்ற, சொல்லு என்று சொன்னார். நடந்ததெல்லாம் சொன்னேன். சித்தியை இந்த மாதிரி பண்ணிவிட்டாயா என்று. என்ன மோகன் பண்ணிவிட்டாய் என்று சொன்னார். என்ன செய்து சித்தப்பா, எனக்கு தாங்க முடியல, எனக்கு நான் வேணும்னு செய்யல, ரொம்ப அவமானமாக போச்சு, ரொம்ப தலையிலெல்லாம் சூடாயிடுச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, தாங்க முடியல சித்தப்பா. என்ன மோகன் இப்படி? நான் போகிறேன் சித்தப்பா, நான் பரீட்சையெல்லாம் எழுதலை, ஒன்றும் செய்யலை, என்னை விட்டுருங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலன்னா மரியாதை இல்லைங்கிறதுக்காக உட்காந்துருக்கேன், இந்த பெட்டியெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நான் கிளம்புறேன் சித்தப்பான்னு. பரீட்சைன்னு கேட்டாங்க. இனிமே எங்கே பரீட்சை சித்தப்பா, நான் எனக்கு தலையில் எழுதலை சித்தப்பா, விடுங்க ஆளை, நான் இப்போ பரீட்சையே எஸ்எஸ்எல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுண்ணா, எப்படியும் இங்கே வந்து கணக்கை படிச்சுட்டேன், அஃப்கோர்ஸ் ஓகே, ஆனால் என் தலையில் எழுதலை, எங்கே நான் படித்து பாஸ் பண்ணுறது, விடுங்க ஆளை, நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஏய் மோகன், என்ன சொல்கிறப்பா? பானையில் சோறு பொங்கி அப்படி வர்ற சமயத்தில் அந்த தாலியை எட்டி யாராவது உதைப்பாங்களாப்பா? பொங்கி வர்ற சாதத்தை எட்டி உதைக்கிறிய, உன் வாழ்க்கையை நீ வீணாக்க போறிய, ஐயோ இன்னும் 10 நாள் தானப்பா, எப்படியாவது இருந்து படிச்சுட்டு போ. இல்லை சித்தப்பா, நான் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த சித்தப்பா ஒரு தங்கமான மனுஷன், ஜெம் ஆஃப் அ பர்சன். யாருங்க இந்த காலத்தில் நான் படித்தேன், நான் படிக்காமடியா போனா என்ன, அவங்க என்கிட்ட கையெடுத்து கும்பிடுறாங்க. மோகன், தயவு செய்து நான் சொல்றதை கேளு மோகன், எனக்காக, உங்கள் அம்மாவுக்காக, உங்கள் அப்பாவுக்காக, உன் வாழ்க்கைக்காக இதை பொறுத்துக்கோ. 10 நாள் எப்படியாவது பல்ல கடிச்சு இந்த பரீட்சை எழுதிட்டு போயிரு. நான் ஒன்று ஒரு அரேஞ்ச் பண்ணுறேன், போய் ஒரு சின்ன ட்ராமா மாதிரி நான் நடத்துவேன், நீ சித்திட்டு வந்து மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதான், உள்ள போ என்று நான் சொல்லிவிடுவேன் என்று சொன்னார்கள். நான் யோசித்து பார்த்தேன், அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர். ராபர்ட் சார் என்றால் அவர்கள் கெசல்ட் ஆஃபீஸர், அந்த ஊரே நடுங்கும், அவ்வளவு டிசிப்ளின் அவர்கள். அவர்களை பார்த்தால் பிள்ளைகள் உடனே பட்டனை தேடி அவர்களுடைய கை தேடி அது போட்டுவிடும். தினசரி காலையிலே அத்தனை மாணவர்கள் காத்திருப்பார்கள் கெசல்ட் ஆஃபீஸர் கையெழுத்துக்காக. அப்படிப்பட்ட மனுஷன் இறங்கி வந்து நான் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே என்று நான் யோசித்தேன். சரி என்று சொல்லி, இதுவும் கடவுளுடைய திட்டம் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு காத்திருந்தேன். சித்தப்பா அங்கே போய் கடாப்பா என்று பேசி மோகன் என்று கூப்பிட்டார்கள், கோபமாக கூப்பிடுவதை போல. நான் போனேன். என்ன சித்தப்பா, என்ன நடந்தது? ஓ, சித்தியிடம் மன்னிப்பு கேள் என்று சொன்னார்கள். சித்தியை மன்னித்து விடுங்கள், கையை வணங்கி கேளு. சித்தி, அந்த மன்னிச்சிருங்க சித்தி, இந்த 10 நாள் இருந்து படிச்சு எழுதிட்டு போறேன் சித்தி, கேளு நீ. கேட்கிறேன். இல்ல இல்ல, அவன் வச்சுக்கிட முடியாதுன்றாங்க சித்தி. நான் சொல்றேன்ல, அவன் மன்னிப்பு கேட்டான், ரைட், அதுக்கு மேல இருந்தா சரி கிடையாது. 10 நாள் தானே, பொறுத்து போகுது. ஏய் மோகன், புத்தகத்தெல்லாம் எடுத்து அடிக்க வை, போ, மோத கழுவிட்டு படி, போய் அவுட் அவுட் என்று சொல்லிவிட்டார். கடைசியாக எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதி முடித்தேன். தினசரி ஒரு பைலட் பேனா கொடுத்துப்பார்கள், சித்தப்பா கொடுப்பார்கள், அதை தொலைத்து விடுவேன். காலையில் பரீட்சை, மாலையில் பரீட்சை, காலையில் பரீட்சை, மாலையில் பரீட்சை. அந்த காலத்தில் அப்படிதான் 4 நாட்களில் 8 பரீட்சையை வைத்து முடித்து விடுவார்கள். ஹிந்தி எல்லாம் உண்டு அந்த காலத்தில், இங்கிலீஷ் 2 பேப்பர், தமிழ் 2 பேப்பர், ஆகையெல்லாம் எழுதி 8 பேப்பர். நான் காலையில் பரீட்சை எழுதி முடிப்பேன், உடனே ஒவ்வொரு டெஸ்காக ஏறி ஏறி குதிப்பேன், பேனாவை தொலைத்து விடுவேன். சாயங்காலம் வருவார்கள், சாயங்காலம் கொண்டு எங்கே மோகன் பேனாவை எங்கே கேட்பார்கள், பார்ப்பேன், காணாமல் போயிருக்கும். அடுத்த பைலட் பேனா ரெடியாக வைத்திருப்பார்கள். பைலட் பேனா ரொம்ப காஸ்ட்லி, அதை கொடுத்து விடுவார்கள். சரி மோகன், இந்த பேனா வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி நான் பேனாவை தொலைத்தேன். 4 நாட்கள் 4 பைலட் பேனாக்களை தொலைத்தேன். அதையும் வாங்கி கொடுத்தார்கள் சித்தப்பா. இந்த சித்தப்பாவை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி அவர்கள். சித்தியும் எனக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்தார்கள். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என்னை இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே, என்னுடைய அறியாமையின் காலம் அது,
கர்த்தர் பைபிளிலே ஒரு வார்த்தை உண்டு, அறியாமையின் காலங்களை கர்த்தர் காணாதவர் போர் இருந்தார் என்று ஒரு வசனம் உண்டு. அது வரக்கூடிய வசனம் வந்து அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கெல்லாம் கட்டளையிடுகிறார் என்ற ஒரு வசனம். இந்த வசனத்தின்படி நான் அறியாமையால் செய்த அந்த காலங்கள், சிறு வயதிலே என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் நான் செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து என்னை மறுபடியும் மனுஷனாக்கி அங்கே SSLC பாஸ் பண்ண வைத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.